உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு கிடைக்கின்றனர். வணக்கம் அரசு. உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான நிலைமைகளை பார்ப்போம். பேச்சுவார்த்தை முடக்கம் இவை தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. எந்த ஒரு மாற்றத்தையும் காணவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகின்றார், இந்த போரை வெகு விரைவில் நான் முடிப்பதற்கு தயாராக இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். என்றால் தான் இறுதியாக வந்த முன்மொழிவு திருப்தி இல்லை என்று கூறியிருக்கின்றார். என்ன நடக்கின்றது? ஒரு முடக்க நிலையே காணக்கூடியதாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகின்றார், தான் ஒரு நீண்ட இந்த முடக்கத்துக்கு தயாராக இருக்கின்றேன் என்று கூற. இது சாத்தியமா? என்ன நிலைமை என்பதை கூறுங்கள். டொனால்ட் ட்ரம்பின் அந்த நீண்ட முற்றுகை என்பது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமாகும் என்பது உலகத்தின் பொருளாதாரம் மற்றது உலகம் இதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இதை தாங்கிக் கொள்கிறது என்பதை பொறுத்துத்தான் இருக்கின்றது. பொருளாதாரத்தை பற்றி நாங்கள் பின்னர் பேசுவோம். போரை பொறுத்தவரையில் இப்போது அவர் கூறியிருக்கின்றார், அதாவது காங்கிரசுக்கு அவர் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் தனது சபாநாயகர்களாக. அதாவது போர் சண்டை முடிந்து விட்டது, ஆனால் இந்த போர் முடியவில்லை, போருக்கு இன்னும் ஒரு 60 நாட்களுக்கு அனுமதி வேண்டும் என்ற துணையில் தான் பேசியிருக்கிறார் காங்கிரசிடம். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதாவது $8.6 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். யாருக்கு என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு 992 மில்லியனும், கட்டாருக்கு 2.5 பில்லியனும், UAEக்கு 147 மில்லியனும், குவைத்துக்கு கட்டாருக்கு 4 பில்லியன் டாலர்கள் ஆயுதமும், குவைத்துக்கு 2.5 பில்லியன் டாலர் ஆயுதங்களையும் கொடுத்திருக்கின்றார். அதில் கட்டாருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 பேட்ரியாட் மிசைல்ஸ்களையும் அதன் பேட்டரிகளையும், 300 பேக் 2 மற்றது 200 பேக் 3 ரக ஏவுகணைகளையும் கொடுத்திருக்கின்றார். அதாவது அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப பிரித்தானியா, போலந்து, லித்துவேனியா, ஈஸ்டோனியா போன்ற நாடுகளுக்கான ஆயுத பலங்களை நிறுத்தி இருக்கின்றார். மறுபலமாக பார்த்தால் உக்ரைன் மீதான ஒரு அழுத்தத்தை, அதாவது இந்த ஐரோப்பிய நாடுகள் வாங்குகின்ற ஆயுதம் உக்ரைனுக்கு போவது, அப்ப அதுக்கானதை குறைத்துக் கொண்டு இப்போது மத்திய கிழக்குக்கு அனுப்பி இருக்கின்றார். நான் நேற்று பேசியது போல அந்த மத்திய கிழக்கின் மீதான அவர் புதிய ஏவுகணைகளையும் அங்கு கொண்டு சென்றிருந்ததாக கூட நாங்கள் பேசியிருந்தோம். இப்போது பெருமளவான ஆயுதங்கள், அதே சமயம் 6500 தொன் பெருமதியான வகையான ஆயுதங்கள் இஸ்ரேலிலும் இறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஒரு தாக்குதல் ஒன்றை, அதாவது இந்த ஆயுதங்கள் ஈரான் எதிர்த்தாக்குதலை முறியடிப்பதற்காக அல்லது அங்குள்ள தளங்களை பாதுகாப்பதற்காக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட இப்போது 61% மக்கள் இந்த போருக்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை இது ABC செய்தி நிறுவனம் போட்டிருக்கின்றது. இது இந்த வியட்நாம் சண்டைக்கு பிறகு மிக அதிகளவான மக்கள் இதற்கு எதிராக இருப்பது இதுதான் முதல் தடவை என்று. ஆனால் அதே சமயம் அமெரிக்கா பிரித்தானியாவில் உள்ள தனது மக்களுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. பிரித்தானியாவில் பயங்கரவாத தாக்குதலின் அச்சத்தின் எல்லை உயர்த்தப்பட்டிருப்பதால் அமெரிக்க மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அமெரிக்கா கூறியிருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் 2 விடயங்களில் தெளிவாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த வளைகுடா பெர்சியன் கல்ஃப் டேயின் போது மொய்தபா ஹமானி உரையாற்றியிருந்தார். அப்போது அவர் கூறியதில் 2 முக்கியமான விடயங்கள், அதாவது அணுசக்தி திட்டமும் ஏவுகணை திட்டமும் பாதுகாக்கப்பட்டவை, ப்ரொடெக்டட் என்று சொல்லியிருக்கிறார். அதை எந்த ஒரு காரணத்துக்காக அதை விட்டுக் கொடுக்க முடியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். என்று சொன்னால் தங்களிடம் ஏவுகணை இல்லை என்று சொன்னால் தாங்கள் இப்போது காசா எப்படி இருக்குதோ அதே போலதான் ஈரானும் இருந்திருக்கும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அதை விட்டுக் கொடுப்பதற்காக இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல் உதை விமானத்தளம், அமெரிக்காவின் மிகப்பெரிய மத்திய கிழக்கின் மிகப்பெரிய விமானத்தளம், அது கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் 21 நாடுகளை கண்காணிக்கின்ற அதன் அமைப்பு அப்படியே முற்றாக தகர்ந்து போயிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் 16 தளங்கள் அமெரிக்காவின் தளங்கள் இன்று வரையிலும் பயன்படுத்தப்பட முடியாத அளவிற்கு சேதமடைந்திருப்பதாகவும் CNN போட்டிருக்கின்றது.
இது முதல் சமரின் போது ஏற்பட்ட இழப்புகள். அமெரிக்காவின் தளங்கள் இன்று வரையிலும் மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவில் இருக்கின்றன. 5வது தலைமையகம், கடற்படை தலைமையகம் கூட இன்று வரையிலும் ஒரு கப்பல் கூடி அங்கு இல்லை என்ற ஒரு நிலையில் இருக்கின்ற சமயத்தில் அமெரிக்கா மீண்டும் ஒரு போர் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஈரானும் அதற்கான தயாரிப்புகளை கடுமையாக மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. ஈரானை பொறுத்தவரையில் இப்ப ஈரான் தாக்குதல் திட்டங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் நேற்று பேசியிருந்தோம், அவர்கள் இந்த இன்டர்நெட் கேபிள்களை தாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாகவும், அதாவது தாக்குவோம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்த அமெரிக்கா கடற்படையின் முற்றுகையை தகர்ப்பதற்காக சோவியத் போர் டால்பின்களை பயன்படுத்துவது குறித்து ஈரான் பரிசீலித்து வருவதாக, கடற்படை மற்றும் முற்றுகையை மேற்கொள்ளும் அமெரிக்க கப்பல்களை தகர்ப்பதற்கு அவற்றை உயிருள்ள தற்கொலை தாக்குதல் கன்னிவடிகளாக பயன்படுத்த அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் இப்போது தெரிவிக்கப்படுகின்றது. சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு 2000 ஆண்டுகளில் முற்பகுதியில் ஈரான் உக்ரைனிடமிருந்து போர் டால்பின்களை வாங்கியதாகவும், அதன் பயிற்சி தளம் ஹசத்சியா பகுதியில் வளைகுடாவில் மாற்றப்பட்டதாகவும், அந்த டால்பின்கள் கிட்டத்தட்ட 25 தொடக்கம் 50 ஆண்டுகள் வரை வாழும் என்று சொல்லியும், வளர்ப்பிடங்களில் அவற்றில் ஆயுள் காலம் குறைவாக இருந்தாலும் ஈரான் அவற்றை தனது தாக்குதல் உத்திகளுக்காக மாற்றி அமைத்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. அதே சமயம் ஈரான் புதிய ஏவுகணைகளையும் பரீட்சித்து பார்த்திருக்கின்றது. பல ஏவுகணைகள் இன்னும் தாங்கள் பயன்படுத்தவில்லை தாக்குதலில் என்று கூறியிருக்கின்றது. வளைகுடா நாடுகளுக்கு இப்ப அமெரிக்கா இவ்வளவு ஆயுதங்களை கொடுத்தாலும் இதே அளவு ஆயுதங்கள், இதை விட அதிகமான ஆயுதங்கள் முன்னர் இருந்தன. கிட்டத்தட்ட 40 பெட்ரியாட் பேட்டரிகள் முன்னர் இருந்தன. எத்தனையோ ஆயிரம், இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் தென் கொரியா, ஜப்பான், மற்றது தாய்வான், இந்த தாய்வான்ல கிட்டத்தட்ட 9 ஆர்ட்லரி பெட்ரியாட் பேட்டரிகள் இருக்கின்றன. 3 நாடுகளையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 40 பேட்டரிகள் இருக்கின்றன. அந்த அளவு பேட்டரிகள் தான் இங்கே இருந்தன, இங்க மத்திய கிழக்கில். ஆனால் அந்த முதல் இந்த 40 நாள் சண்டையின் போது அவற்றால் உண்மையில் பாதுகாக்க முடியவில்லை. இனியொரு சண்டை சில சமயங்கள் ட்ரம்ப் ஒரு குறுகிய ஒரு தாக்குதலை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறாரோ தெரியவில்லை. கூறினீர்கள், அமெரிக்கா பல நாடுகளுக்கு ஆயுதங்கள் வழங்கியது என்று நீங்கள் கூறும்பொழுது, உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் தேர்தல் நடந்த காலத்தில் இந்த மகா மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்ற அந்த அமைப்பினூடாக நிறைய தனவந்தர்கள், நிறைய ஆதரவு கிடைக்கப்பட்டது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு. அதிலிருந்து இப்பொழுது மெதுமெதுவாக பலர் வெளியில் வருகின்ற செய்திகள் வருகின்றது. இப்ப நீங்கள் கூறிய அந்த ஆயுதம் கொடுப்பது, அது தொடர்பாக கூட டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு மிக நெருங்கிய ஒரு கூட்டாளி டெய்லர் கிரீன் என்பவர் இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற நிதியை கடுமையாக சாடி இருக்கிறார் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த மட்டில் அவருடைய கல்வி தொடர்பாக பலர் பலவிதமான கருத்துக்களை கூறுகிறார்கள். உண்மையா அவரை பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒரு ரியல் எஸ்டேட், அவரை சுற்றி இருப்பவர்களும் வியாபாரிகளும் ரியல் எஸ்டேட்காரர்களும் தான் இருக்கிறார்கள். அவரை சுற்றிய நெருக்கமாக அறிவுள்ளவர்கள், துறைசார் நிபுணர்கள் இல்லாத, இப்ப ஜெஃப்ரி சாக்ஸ் அவர்கள் கூட பேசும்பொழுது நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள், அவருடைய உடல் பாவனையில் தெரிகின்றது இவ்வளவு டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது தங்களுக்கே வெக்கப்படக்கூடிய வகையில் இருக்கின்ற என்று கூறும் பொழுது, என்னுடைய கேள்வி என்னவென்றால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த நடவடிக்கை ஒரு அறிவில்லாத நடவடிக்கைகள், துறைசார் நிபுணர்களை பயன்படுத்தாமல், இது ஒரு நீண்ட பாதிப்பை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும் என்று நம்புகிறீர்களா? இந்த பாதிப்பிலிருந்து அமெரிக்கா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உலக ஒழுங்கில் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. இந்த பாதிப்பிலிருந்து அமெரிக்கா வெளிவருவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது வெகு விரைவாக இதிலிருந்து வெளிவந்து விடுவார்கள் டொனால்ட் ட்ரம்ப் போனவுடன்? டொனால்ட் ட்ரம்ப் அதான் ஒரு பிரச்சனை. டொனால்ட் ட்ரம்ப் உண்மையில் அவர் ஒரு அதிகப்படியாக செய்கிறார். அதாவது என்னென்று சொல்லலாம், தான் நினைத்த பாட்டுக்கு செய்வதை செய்கிறாரே தவிர, யாராக இருந்தாலும், பைடனை நீங்கள் எடுத்தாலும், பைடன் இந்த உக்ரைன் போரை தடுக்கவில்லை, அதற்கு போய்விட்டார். இப்ப அதே போலதான் இப்ப இன்னொருவர் இதுல இருந்தாலும், தற்போதைய நிலையில் என்று சொன்னால், தற்போதைய நிலையில் இவர்கள் ஏதோ ஒரு போருக்கு போக வேண்டிய ஒரு நிலை என்றால், நீங்கள் ஒரு 1ஆம் உலக போர், 2ஆம் உலக போரை பார்த்தால் பொருளாதார வீழ்ச்சி வரும்போதுதான் இந்த போர்கள் ஆரம்பமாகின்றன.
ஜெர்மனும் பொருளாதாரத்தால் வீழ்ச்சி அடைந்தது. ஏனென்றால் முதலாவது உலகப் போரின் போது ஏற்பட்ட சேதங்களுக்கான காசுகளை கட்ட வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை இருந்தது. அவ்வாறு இப்ப அமெரிக்காவின் கடன் தொகை என்று சொல்லி இருக்கிறார்கள். இது இரண்டாவது உலகப் போருக்கு பிறகு முதல் தடவையாக அமெரிக்காட்ட மொத்த ஜிடிபியை விட உயர்ந்திருக்கின்றது. அதாவது $37 டிரில்லியன் அந்த கடன் தொகை உயர்ந்திருக்கின்றது. அந்த கடன் தொகையை கட்டுவதற்காக அமெரிக்கா பல வழிகளை பார்க்கின்றது. பல வழிகளை இந்த உலகத்தை தான் கண்ட்ரோல் பண்ண வேண்டும், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தனக்குள் கொண்டு வர வேண்டும், பணத்தை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா யோசிக்கின்றது. பெட்ரோ டாலர் ஒப்பந்தத்திலும் இருந்து சவுதி அரேபியா அதை புதுப்பிக்க விரும்பவில்லை. அதுவும் முடிந்து விட்டது. இப்ப உக்ரைன் போர் 4 வருடமாக இவர்கள் எதிர்பார்த்தது போல ரஷ்யாவை ஒரு பலமாக அடித்தார்கள். ரஷ்யா விழுந்திருந்தால் ரஷ்யாவின் எத்தனையோ டிரில்லியன் கணக்கான சொத்துக்களை அவர்கள் எடுத்திருக்கலாம். அதுவும் முடியாமல் போய்விட்டது. அதுவும் இவர்களுக்கு உரிய பொருளாதார இழப்புகளை தான் ஏற்படுத்தினது. இப்ப 4 வருட ரஷ்ய போர் இன்னும் இவர்களை கீழே கொண்டு சென்று விட்டது. இப்போது இவர்களிடம் இருப்பது ஒன்றுமில்லை. எனவேதான் வெனிசுலாவை கைப்பற்றியார்கள். இப்படி ஒவ்வொரு நாடுகளையும் அவர்கள் இந்த அனைத்துலக விதிகள், அனைத்துலக சட்டங்களை மீறி கைப்பற்றுவதுதான் நடக்க போகிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஏதோ ஒரு வழியில் தங்கள் மேலாண்மையை தக்க வைக்க இறுதி முயற்சியை செய்கிறார்கள். ஆனால் ஒன்றை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை, இந்த உலகம் ஏற்கனவே மாறிவிட்டது என்று சொல்லி. அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப ரஷ்யா நேரடியாகவே அமெரிக்காவை மிரட்டுகிறது என்று சொன்னார். அப்ப ஈரானுக்குள் வந்திருக்கிறார்கள். அப்ப இது சரி, அமெரிக்கா இப்படி போய்கொண்டிருக்குன்னு சொன்னால் ஏனைய நாடுகளுக்கு தெரியும், ரஷ்யாவோ சீனாவுக்கு தெரியும் என்ன நடக்கிறது என்று. ஏனென்றால் அவர்களும் ஒரு சூப்பர் பவராகத்தான் இருக்கிறார்கள். என்னும் போது ஒரு சூப்பர் பவரா இருப்பவர்களுக்கு அது நிலைமை விளங்கும், அவர்கள் என்ன நோக்கத்துக்கு செய்கிறார்கள். இப்ப ஈரானை அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தங்களுடைய ஒரு தடுப்பு சுவராக வைத்திருக்கிறார்கள். அப்ப ஈரானை எந்த நிலையிலும் அவர்கள் அந்த 2 நாடும் விழவிடப் போவதில்லை என்றால் ஈரானை வைத்துத்தான் இந்த போரை நடத்த போகிறார்கள். ஒரு தாக்குதல், அணுகுண்டு தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் வந்த போதுதான் அப்பாஸ் அரக்சி ரஷ்யாவுக்கு சென்றார். ரஷ்ய அதிபர் அமெரிக்க அதிபருடன் பேசினார். ஒரு வேளை அவ்வாறு நடத்தப்பட்டால் வடகொரியாவைத்தான் அதற்கு கொண்டு வருவார்கள். அணு ஆயுதத்தை கொடுப்பதற்கு ரஷ்யாவோ சீனாவோ கொடுக்காது, வடகொரியாவைத்தான் அதற்கு கொண்டு வருவார்கள். என்ற வடகொரியா ஏற்கனவே ரஷ்யாவுடன் போய் போர் புரிந்தது உண்டு. இதுவரையில் ஈரான், இந்த ரஷ்யாவோ சீனாவோ வடகொரியாவோ எல்லோரும் கூறுவது என்று சொன்னால் இதுவரையில் ஈரான் எங்களிடம் உதவி கேட்கவில்லை, படைத்துறை ரீதியாக உதவி கேட்கவில்லை என்று சொல்லி, உதவி கேட்டால்தான் நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம், ஈரான் தானே சமாளிக்கலாம் என்று கூறுகிறது என்று கூறுகிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப அமெரிக்கா ஐரோப்பா மீது தடைகளை போட்டிருக்கிறது, ஐரோப்பா மீது கடும் அழுத்தத்தை மேற்கொள்கிறது. ஏன் என்ற ஒரு கேள்வி, ஏன் ஐரோப்பாவை இப்போது இந்த கடல் முற்றுகையை பார்த்தால் ஈரானை விட இந்த கடல் முற்றுகையால் பாதிக்கப்படுவது ஐரோப்பா தான் அதிக அளவில், ஆசிய நாடுகள். ஏனென்றால் தன் போரில் இணைய சொல்லி, அதாவது அமெரிக்காவின் கூட்டணிக்குள் இணைய சொல்லி. என்றால் இப்போ 2ஆம் உலக போரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கூட்டணிகளாகத்தான் போரிட்டார்கள். அப்ப தங்கள் கூட்டணியை இரண்டால் ஈராக் போரில் கூட 37 நாடுகள் போயிருந்தது. இப்போது 2 பேர் தான் நிற்கிறார்கள். அப்ப ஏனைய நாடுகள் அதுக்கு அந்த போருக்குள் உள்வாங்குவது இல்லை, அவர்கள் உள்வாங்க விரும்பவில்லை என்று சொன்னால் இருக்கிற நிலைமையும் மிக கடுமையாக பாதிக்கப்படும். ஏனென்றால் 2ஆம் உலக போர் நிலைமை தற்போது இல்லை. ஆயுதத்தை பொறுத்தவரை அந்த 2ஆம் உலக போன்ற ஆயுதங்கள் இப்போது இந்த களமுனைகளில் வேலை செய்யாதுன்றதும் அவர்களுக்கு தெரியும். எனவேதான் நேற்று நாங்கள் பேசும்போது பேசியிருந்தோம், இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் கூறியிருந்தார், அதாவது முதல் நாள் சண்டையில இவர்கள் வெற்றியிட்டிருந்தால் நேற்று இணைந்திருக்கும். ஆனால் முதல் நாள் சண்டையில் அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படாததும், ஈரான் திருப்பி பதில் தாக்குதலை கடுமையாக தாக்கியதும் எல்லோரும் பேக்கப் பண்ணிவிட்டார்கள். யாரும் இதுக்குள் போவதற்கு இல்லை. இப்ப என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், சரி இப்ப ஈரானுடன் இவ்வளவு பிரச்சனை, இப்ப சரி தாய்வானோடு ஒரு சண்டை என்று அமெரிக்கா போகுமாக இருந்தால் ஈரானை விட 20 மடங்கு பலமாக தாக்கும் சீனா. என்ன சீனாவின் ஆயுத பலம் ட்ரோன்களும் தெரியும் உங்களுக்கு. அப்ப அதில் நின்று பிடிக்க முடியாது. இப்ப ஏதோ ஒரு வகையில் இந்த அழுத்தங்களை போட்டு ட்ரம்ப் தனக்கான கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியின் ஊடாக இந்த போரை வெல்வதன் ஊடாக தனது இந்த 39 டிரில்லியன் பொருளாதாரத்தை தக்க வைத்தால் தான் சூப்பர் பவரா இருக்கலாம்.
பொருளாதாரம் அதுக்கு காலம் கடந்து போய்விட்டது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அது காலம் கடந்து போய்விட்டது. அடுத்ததாக இவர்கள் ஏனைய நாடுகளும் அதிக தொழில்நுட்பத்திலேயோ அறிவிலேயோ எல்லோரும் தங்களை வளர்த்து கொண்டு விட்டார்கள். இன்றைக்கு ஈரானிடம் கடற்படை இல்லை, வான்படை இல்லை, ரெண்டும் இல்லை. இருந்தாலும் அவர்கள் சபை பண்ணுவதற்கு காரணம் அந்த ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், இன்றைக்கு ஏவுகணைகள், அதை கிட்டவும் ஒருத்தர் நெருங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் எந்த சூப்பர் பவராலும். அப்ப மற்ற நாடுகள் கூட, ஐரோப்பா கூட பேக்கப் போகவில்லை. இரண்டாம் அந்த ஆயுத பலத்தை பாவித்து, அதாவது இரண்டாவது உலக போரின் ஆயுதங்கள் எல்லாம் பயனற்றவை என்றதை இவர்கள் உணரவில்லை. அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் 21வது நூற்றாண்டு போருக்குள் தங்களை தயாராக்கவில்லை. ஏதோ ஒரு வழியில் தாங்கள் கூட்டி சேர்ந்து திரும்ப திரும்ப தாக்குதல் செய்யலாம் என்ற படுகொலை கலாச்சாரம் மூலம் அதை வெல்லலாம் என்று நினைத்தார்கள். அது ஈரானில் பிழைத்து விட்டது. அற்புதம். இப்ப நீங்கள் கூறினீர்கள், இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா ஒரு குறுகிய போருக்கு தயாராகலாம், தாக்கலாம் என்று நீங்கள் கூறினீர்கள். இன்னொரு கேள்வி என்னவென்று சொன்னால், ஈரானோடு போர் தொடுத்த பொழுது, இஸ்ரேல் அமெரிக்கா போர் தொடுத்த பொழுது ஈரான் இவ்வாறு தாக்கு பிடிக்கும், பதிலடி கொடுக்கும் என்று யாருமே கனவில் காணவில்லை. இவர்களிடம் எந்த ஒரு தாக்குவார்கள், அடிப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். இவ்வளவு தூரம் ஈரானால் நின்று பிடிக்க முடியும் என்று இவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இப்ப கடந்த வியாழக்கிழமை கூட ஈரான் ஒரு புதிய ஒரு நவீன ஆயுதம் ஒன்றை கடலுக்கு, இந்த டோர்பீடோ போல் மிகவும் வேகமாக பிளக்கக்கூடிய அளவு நவீன கருவியையும் கண்டுபிடித்து அது பரிசோதித்திருக்கார் என்று கூறுகின்ற பொழுது, நீங்கள் சற்று முன்னதாக கூறினீர்கள் அமெரிக்காவுடைய 16 தளங்கள் இயங்க முடியாத நிலையில் இருக்கின்றது என்று சொன்னால், ஏற்கனவே ஈரானுடைய பலமான நிலையை புரிந்த அமெரிக்கா 16 தளங்கள் பயன்படுத்த முடியாமல் இருக்கின்ற இந்த நிலையில் மீண்டும் ஒரு குறுகிய தாக்குதலை தாக்குவதற்கு எப்படி அவர்களால் துணிந்து போருக்கு வர முடியும்? ஏனென்றால் அமெரிக்கா இந்த போரில் இருந்து வெளியேற முடியாத ஒரு நிலையில் இந்த போரை ஆரம்பித்திருக்க கூடாது. ஆரம்பித்து விட்டார்கள், ஆனால் வெளியேற முடியாத நிலையில் இருக்கிறார்கள். பல ஆய்வாளர்களுக்கு கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஒருவர் போரை ஆரம்பித்தது இன்னொருவர் முடிக்க முடியாது, ஆரம்பித்தவர் தான் அதை முடிக்க வேண்டும் என்று சொல்லி. இப்ப ட்ரம்பின் கதைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப ஈரான் தனது இரண்டாவது ப்ரொபோசலில் தடைகளை அகற்ற வேண்டும் என்றதை மட்டும் நீக்கி இருக்கிறது. கொஞ்சம் விட்டு கொடுப்ப செய்திருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லி இருக்கின்றது. தடைகளை வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தடைகளை அகற்றுவதை இப்போதைக்கு விட்டுவிடுங்கள், அதை பிறகு பார்க்கலாம். இப்போதைக்கு அணுசக்தி திட்டம் தொடர்பாகவும் ஹார்முஸ் நீரிணை தொடர்பாகவும் மற்றது பெர்மனண்டாக, நிரந்தரமாக போரை நிறுத்த வேண்டும் என்பதுதான். அதாவது நாங்கள் ஒரு டீலுக்கு வரவில்லை, நிரந்தரமாக இந்த போரை நிறுத்த வேண்டும். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில், ஈரான் இப்ப நீங்கள் பார்க்கலாம், ஈரானும் இந்த போருக்கு தன்னை தயார்படுத்துகிறது. இப்ப நீங்கள் கேட்டது சரி. அதாவது என்னென்று இவர் ஒரு குறுகிய தாக்குதல் வேறு வழியில் அற்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. சரி, குறுகிய தாக்குதல் என்ன செய்ய போகிறார்? சில சமயங்களில் அந்த யுரேனியத்தை தாக்கி அழித்து விட்டோம். உங்களுக்கு தெரியும், 2025ஆம் ஆண்டு ஒரு தாக்குதல் நடத்திவிட்டு யுரேனியம் எல்லாம் அழிந்து விட்டது, எல்லாம் முடிஞ்சு விட்டது என்று வெற்றி கொண்டாடி போட்டு போனார். அதே போல இப்போது தாங்கள் அழித்து விட்டோம், தாக்கி அழித்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு போகிறாரா? அல்லது இவ்வாறு மிரட்டி ஈரானை பணிய வைப்பதற்காக செய்ய போகிறாரா? ஏனென்றால் இந்த போர், இந்த முற்றுகை அமெரிக்காவுக்கு மிகவும் செலவு மிக்கதாக இருக்கும். இந்த உளவு கடற்படையை முதல் வைத்துக் கொண்டிருப்பது. இப்ப நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று 3 ஈரான் கப்பல் ஹார்முஸ்ல இருந்து போயிருக்கிறது. ஈரான் கப்பல்கள் போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் இப்போது பாகிஸ்தானூடாக மிகப்பெரிய ஒரு தரைவழி பாதையை திறக்கிறார்கள். எண்ணெய்கள் மற்றது பொருட்களுக்குரிய தரைவழி பாதையை திறப்ப இது பெருசாக வேலை செய்யாதுன்றது ட்ரம்புக்கு தெரியும். ட்ரம்பால் என்னன்னா வேற ஒரு வான் தாக்குதலை செய்ய முடியாது. வான் கிட்டத்தட்ட 40 நாள் சண்டையில் 40 போர் விமானங்களை இழந்திருக்கிறார்கள். அதிலும் அமெரிக்காவில் இருக்கின்ற கிரவுன் ஜுவல்ஸ் என்ற F-35 கூட விழுந்திருக்கிறது என்று சொல்லும் போது, வான்படையால் இயலாத என்ற நிலையில் தான் கடற்படைக்கு மாறி இருக்கிறார்கள். அப்ப நீங்க கிட்ட போல ஒரு குறுகிய தாக்குதல் என்று சொன்னால், இந்த இஸ்பஹான் பகுதியில் இருக்கின்ற இந்த அணு சக்தி மையத்தை முற்றாக சில சமயங்களில் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் மூலம், அது ஒரு சிறிய குண்டு, பெரிய குண்டாக இருக்காது, அழிப்பது அது அவர்களுடைய திட்டமாக இருக்கலாம். அதை திருப்பி ஈரான் தாக்கினால் அதற்கான பாதுகாப்புக்காகத்தான் இந்த ஆயுதங்கள் இப்போது மத்திய கிழக்குக்கு கொண்டு போய் இறக்கப்படுகின்றனவாக கூட இருக்கலாம்.
உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை மீறி ஒருவரிடம் இல்லை என்று கூறும்போது அதை தடுப்பதற்கான கருவிகள் இருக்கிறதா அமெரிக்காவிடம்? தடுப்பது, அதாவது அமெரிக்காவின் ஜெனரல் ரிட்டையர்ட் ஜெனரல் கூட கூறியிருக்கின்றார் என்னன்னு சொன்னால், ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தடுப்பதற்கு யாரிடமும் இல்லை. இப்ப சரி, இப்ப நீங்கள் கேட்கலாம், இப்ப ஈரானிடம் இருக்காண்டா, ஈரானிடம் இல்லை. ஆனால் ஈரானுக்கு சேதங்கள் பிரச்சனை இல்லை. இப்ப ஈரான் மீது குண்டுகள் விழுகின்றது, ஹைப்பர்சோனிக்கே தேவையில்லை, நோமலாக குண்டுகள் விழுகின்றன. ஆனால் அது ஈரான் மீது விழுகிற குண்டுகள். அதே குண்டுகளை நீங்கள் தடுக்க முடியாது, அழிவு எங்களுக்கு இவர்களுக்கு அதிகமாக இருக்கு. இப்ப ஈரானுக்கு அழிவு குறைவு, அதுதான் பிரச்சனை. இப்ப ரஷ்யாவிடம் இருக்கிறது கின்சால், சர்கோ, இந்த 2 வகை ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தியது. ரஷ்யா ஒரு மிகவும் தெரிந்தெடுக்கப்பட்ட இலக்குகளுக்கு தான் அதை பயன்படுத்துகிறது 2 ஹைப்பர்சோனிக். அது கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 15 மார்க் என்று சொல்றாங்க. ஈரானிடம் இருக்கிறது ஹைப்பர்சோனிக். கிட்டத்தட்ட ஈரான் ஹைப்பர்சோனிக் அமெரிக்காண்ட 5 மார்க் என்று சொன்னால், ஈரான் கிட்டத்தட்ட 10 மேக் என்று சொல்றது. ஒலியை விட 10 தொடக்கம் 15 மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடியது. டியாகா காசியோ மீது கூட அவர்கள் ஏவுகணையை ஏவியிருந்தார். ஈரான் இப்போது சொல்கிறது, ஈரான் மட்டுமில்லை, ஈரான் இப்ப பேராசிரியர் மராண்டியாக இருக்கலாம், பலரும் இப்போது கூறுகிறார்கள், ஈரானிடம் இன்னும் பயன்படுத்த முடியாத பல ஆயுதங்கள் இருக்கின்றன என்றதைத்தான் திரும்ப கூறிக்கொண்டிருக்கிறார். ஈரான் நீங்கள் பயன்படுத்திய ஆயுதங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் உற்பத்தி செய்வதை விட குறைவாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மற்றது 40 நாள் போரில் இவர்கள் 15,000க்கு மேற்பட்ட இலக்குகளை தாக்கி அழித்தாலும் கடைசி நாள் போர் நிறுத்தப்படும் வரையிலும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களையோ ஆளில்லாத விமான தாக்குதல்களையோ நிறுத்த முடியவில்லை என்பதுதான் தெரிகிறது. ஈரான் இப்போது புதிய வகை ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை கூட இப்போது அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த பரேட்ல அதனை இந்த வாரம் காண்பித்திருந்தார்கள். என்னன்னு சொன்னால், தொழில்நுட்ப ரீதியாக வடகொரியாவோ ரஷ்யாவோ சீனாவோ ஈரானுக்குரிய அத்தனை உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தரை வழியான தொடர்புகளும் இருக்கின்றன. தொழில்நுட்ப சேட்டலைட் தொழில்நுட்பத்தையும் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது இப்ப 4 வருடம் இவர்கள் ரஷ்யாவுக்கு என்னத்தை செய்தார்களோ அவர்கள் அதை 40 நாளுக்கு திருப்பி கொடுத்து விட்டார்கள். அதுதான் பிரச்சனை. இப்ப இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் 3 வார போர் நிறுத்தம் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. 2 வாரம் கடந்து விட்டது. அந்த 2 வாரத்துக்குள் எத்தனையோ தாக்குதல்கள் இஸ்ரேல் நடத்திவிட்டது, எத்தனையோ பேரை கொண்டு விட்டார்கள். இப்பொழுதும் கூட அந்த கொலை வரியில் இருக்கின்றார்கள், இன்றும் கூட தாக்குதல் நடந்திருக்கின்றன என்று சொன்னால் லெபனானில் என்ன நிலைமை இப்பொழுது? லெபனானில் தொடர்ச்சியாக, அதாவது நேற்று இரவு கூட கிட்டத்தட்ட 35 இடங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன வான்குண்டு தாக்குதல்கள். ஒயிட் போஸ்பரஸ் என்ற தடை செய்யப்பட்ட அந்த அதுகள் விழுந்தால் ஏரல பட்டோன அதை எரியும். முற்றாக அந்த கிராமத்தை எரிப்பதற்கு அதை கூட பயன்படுத்தி இந்த ஜவர் என்ற சாப்ட்வேர் என்ற கிராமத்துல அதை பயன்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 7 மில்லியன் மக்களை கொண்ட லெபனானில் இப்போ 1 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அதே சமயம் ஆர்ட்லரி ஷெல்கள் மற்றும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் ஏவுகணைகள் மூலம் ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேலின் ராணுவ நிலைகள் மற்றும் புதிதாக அமைக்கப்பட்ட தளங்கள் மீது தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. தென் லெபனானில் மீண்டும் இஸ்ரேல் மக்களை வெளியேறும்படி கூறியிருக்கின்றது. அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த FPV அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன் மூலம் மேலும் ஒரு மேக்கவா டேங்கை தாக்கி இருக்கிறார்கள். அது மேக்கவா டேங்க் ஆன்டி ட்ரோன் கேச் என்று சொல்றது. ட்ரோன்கள் விழாமல் இருப்பதற்குரிய ஒரு கேச்சையும் போட்டிருந்தார்கள். அதையும் தகர்த்து அந்த டேங்க் பத்தி எறிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது ஹிஸ்புல்லாக்களின் இந்த ட்ரோன்கள் தான் மிகப்பெரிய சவாலாக இருப்பது. இந்த போரை பொறுத்தவரையில், அதாவது இப்ப ஈராக்கை எவ்வாறு அமெரிக்கா ஈரான் போரின் போது இழக்கிற நிலைக்கு வந்திருக்கின்றதோ அதே போல லெபனானும் கவிழலாம், லெபனான் அரசும் கவிழக்கூடிய ஒரு நிலைக்கு வரப்போகிறது போலதான் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதே சமயம் ஐக்கிய நாடுகள் சபை தனது அமைதிப்படையினரை வெளியேற்றுவது தொடர்பாக யோசித்துக் கொண்டிருக்கிறது. சுழற்சி முறையில் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்பதுண்டு. இந்த முறை தலைமைத்துவ பொறுப்பை சீனா ஏற்றிருக்கின்றது. அப்ப சீனாவின் ஹங் சொல்லி இருக்கிறார் என்னென்று சொன்னால், இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் படையினரை மீளப்பெறுவதை UN மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆனால்
அந்த படையினரை அங்கு யாரும் மதிப்பதும் இல்லை. அவர்கள் கடுமையாக அவர்களுடைய தளங்கள் தாக்கப்படுகின்றன. இஸ்ரேல் கூட அவர்களுடைய தளங்களை நேரடியாக தாக்கியிருக்கிறது. அவர்கள் பலர் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். எனவேதான் இப்போது UN யோசிக்கிறது. இரண்டாம் UN இந்த பலனும் இல்லை, அந்த சட்டங்களை யாரும் மதிப்பதும் இல்லை என்று சொல்லும் போது அவர்கள் அங்கு இருப்பதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை என்றுதான் இப்போது UN யோசிக்கிறது. ஏற்கனவே அமைதிப்படையில் இருப்ப ஒருவர் கொல்லப்பட்டார், 3 காயமடைந்தார்கள். இப்ப அரசர்கள் இந்த லெபனானை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காசாவில் எவ்வாறு இந்த பொதுமக்களுடைய வீடுகளை பொதுமக்கள் வாழுகின்ற பகுதிகளை எவ்வளவு வெகு விரைவாக குண்டுகளை போட்டு தரமட்டமாக்கினார்களோ அதே நிலைமை தான் இப்பொழுது தெற்கு லெபனானிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்தீர்கள் என்றால் அந்த வீடுகள் சாதாரணமாக மக்கள் வாழுகின்ற வீடுகளை தரமட்டமாக்கி கொண்டு வருகிறார்கள். இப்ப இந்த காசாவில் நடந்த அதே நிலைமை தானே இப்ப உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அவர்கள் கூறிவிட்டார்கள் 10 கிலோமீட்டர்ஸ் அந்த பஃபர் ஜோனை அவர்கள் கீறி அதற்கு அந்த மக்களை இனி வரவிடாமல் வைத்திருப்பதுதான் இது ஒரு எத்னிக் கிளின்சிங், அதாவது இன துடைப்பு என்றுதான் பலர் கூறுகிறார்கள். இப்போ 3-4 வாரங்களுக்கு முன்னதாக ஐரோப்பிய நாடுகள், ஒரு சில நாடுகள் இதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது யாருமே ஒன்றுமே சொல்லாத நிலையில் இப்ப அமெரிக்கா கூட இன்னும் ஆயுதங்கள் அனுப்பி இருக்கின்றன. என்ன நடக்க போகிறது? அப்படி என்றால் இஸ்ரேல் இந்த பிடித்த இடத்தை தங்களுடைய பகுதியாக மாற்றிவிட போன்றதை பாருங்க. வெஸ்ட் பேங்கில் என்ன நடக்கிறது என்றதை பாருங்கள். இவ்வளவு போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் வெஸ்ட் பேங்கில் 1300க்கும் மேற்பட்டவர்களை கொண்டு விட்டார்கள் இதுவரை, இந்த போர் ஆரம்பித்தது அந்த காலகட்டத்துக்கு. இது என்ன நடக்க போகிறது? இஸ்ரேல் உத்தியே அதுதான், அகண்ட இஸ்ரேல் என்று சொல்லி, அதாவது இவ்வாறு அந்த மக்கள் குடியிருப்புகளை கண்மூடித்தனமாக அழித்து விட்டால் மக்கள் மீண்டும் அங்கு குடியேற முடியாது. அந்த பகுதிகளை பேந்து இஸ்ரேலாக மாற்றி விடுவது. முதலில் பஃபசோன் என்பது பேந்து இஸ்ரேல் என்பது பேந்து அதுக்கு இன்னொரு பஃபசோன் என்பது. இப்ப காசாவில் முதுதான் நடந்தது. முழுதாக அழித்தார்கள். உடனடியாக ட்ரம்ப் கூறினார் அவர்களை வேறு நாடுகளுக்கு அனுப்ப போகிறேன், எஜிப்துக்கு அனுப்ப போறேன், சிரியாவுக்கு அனுப்ப போகிறேன் என்று. ஆனால் அந்த மக்கள் போகவில்லை, கூடாரங்களில் அங்கேதான் இருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய வெற்றியாக இருக்கின்றது. இப்போது அவர்கள் அங்குதான் இருக்கிறார்கள். ஹமாஸும் அழியவில்லை, ஹமாஸும் அங்குதான் இருக்கின்றது. நீங்கள் எத்தனை அழித்தாலும் ஆனால் அங்கிருந்து நீங்கள் வெளியேறினீர்கள் என்று சொன்னால் அதை இஸ்ரேல் அதை எடுத்துவிடும். போர் எப்போது வெல்லும் என்று சொன்னால் நாங்கள் எதிரியின் நிகழ்ச்சி நிரலுக்கு நாங்களும் அடிபணிவோமாக இருந்தால் அப்போதுதான் அவர்கள் போரில் வெல்ல முடியும். அவர்கள் அழிப்பதாலோ உங்களை கொல்வதாலோ போரில் ஒருபோதும் வெல்ல முடியாது. நீங்கள் எப்போது உங்கள் மன உறுதியை இழக்கிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் போரை இழப்பதாக இருக்கும். ஈரான் ஏன் இந்த போரில் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் ஈரான் இன்னும் தன் மன உறுதியை இழக்கவில்லை. அவர்கள் அந்த போராடுற தன்மையை அவர்கள் இன்று வரையிலும் விட்டுக் கொடுக்கவில்லை. அப்படியேதான் இருக்கிறார்கள். எந்த அழிவு வந்தாலும் எத்தனை தலைவர் வந்தாலும் அவர்களை பொறுத்தவரையில் அந்த ஒவ்வொரு மக்களிடமும் அந்த உணர்வு இருக்கின்றது. அதே போலதான் இப்ப காசாவிலும் அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆசை வார்த்தை காட்டி பார்த்தார்கள். ட்ரம்ப் கூட கூறி பார்த்தார் அவர்களை வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்புவதற்கு தாங்கள் அதை எடுப்பதாகவும் என்று. ஆனால் யாரும் போகணும். அதே போலதான் நீங்கள் பார்த்தது போல் நீங்கள் இந்த தெற்கு லெபனானால் பெருமளவான பிரதேசங்கள் தரமட்டமாக்கப்பட்டு இந்த குண்டுகளை அவர்கள் அதற்குத்தான் பயன்படுத்துகிறார்கள். இப்ப நாங்கள் நேற்று பேசியிருந்தோம் 1,15,000 டன் குண்டுகளை இந்த ஈரான் சண்டை இந்த 60 நாளுக்கு கொண்டு இறக்கி இருக்கிறார்கள் என்றால் அவ்வளவு குண்டுகளையும் இஸ்ரேல் பெருமளவில் இப்ப இஸ்ரேல் இந்த ஏவுகணைகளை எல்லாவற்றையும் ஈரான் மீது பயன்படுத்தியது குறைவு, லெபனான் மீது பயன்படுத்தியதுதான் மிக மிக அதிகம். லெபனானை முற்று முழுதாக கைப்பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்ரேலை உருவாக்குவதற்கான திட்டம். அந்த இஸ்ரேலை உருவாக்கினால் இப்ப ட்ரம்ப் கூறியது போல நெத்தனியாவு ஒரு ஹீரோவாக வருவார். அப்படி வந்தால் அவர் மீது அவர் ஒரு சூப்பர் ஹீரோ என்று சொல்லும் போது எந்த சட்டமும் பாய முடியாது என்று அவர் இந்த சட்டத்திலிருந்து சில சமயங்களில் வெளிவந்து விடுவார். என்று சொன்னால் ஐசிசி போட்ட பிடியானைய இன்று வரை வேலை செய்யவில்லை. எனவேதான் ஐசிசி முற்றாக தாங்கள் கலைந்து போறோம் என்றே கூறியிருக்கிற அளவுக்கு நிலைமை. அந்த அனைத்துலக சட்டங்கள் அது தொடர்பாக பாடம் எடுத்தவர்கள் மீது அந்த சட்டங்கள் பாயும் போதுதான் அதோட உண்மைத்தன்மை தெரிகிறது. அப்படி இந்த மேற்கத்திய நாடுகள் பதில் கூற போறார்கள் என்று நான் பொறுத்திருந்து தான் பார்க்க போறேன். ஏனென்றால் பொதுமக்கள் மீது இவ்வளவு தாக்குதலை நடத்திவிட்டு தொடர்ச்சியாக அங்கே ஆக்கிரமிக்கிறார்கள். சமீபத்தில் கூட காசாவில் இருக்கிற மக்களுக்கு உதவி வழங்குவதற்கு வந்த கப்பலை கூட திருப்பி கிரீஸுக்கு அனுப்பிய அந்த செய்தியும் கூட நாங்கள் பார்த்திருந்தோம். சரி, இந்த நிலைமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ஐரோப்பிய நாடுகள் எவ்வாறு நியாயப்படுத்த போகிறார்கள் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இனி ஐரோப்பிய நாடுகள் மிகவும் சிக்கலான நிலையில் இருப்பது போல் இருக்கிறது. சான்சலர்
ஜெர்மனியுடைய சான்சலர் ஃபெட்ரிக் மெர்ஸ் அவர்கள் மீது நிறைய அழுத்தம் பிரிவிக்கப்படுகிறார். அவர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கருத்துக்கு எதிராக கருத்து கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் அவரை பதவி விலக வேண்டும் என்று ஜெர்மனியில் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்திருப்பது போல் தெரிகின்றது. என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் மீதான அழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. பொருளாதார அழுத்தம் காரணமாக மக்களும் அது நான் முன்னர் கூறியது போல பொருளாதார அழுத்தம் இப்போது உள்ளக அரசியல் அழுத்தங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஃபெட்ரிக் மெர்ஸ் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி 1,25,000 மேற்பட்டவர்கள் கையெழுத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இன்றும் அங்கு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது கட்டாய இராணுவ ஆட்சேர்ப்பு மற்றது நாட்டை இராணுவமயமாக்கலுக்கு எதிராக அவர்கள் கிளர்ந்தெழுந்திருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் இப்போது மக்களுக்கு ஓரளவு தெரிகிறது இந்த போர் தங்களோட அன்றாட வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கும் என்று தெரிகிறது. ஏன்னா 2ஆம் உலகப் போர் 3ஆம் உலகப் போரை மாதிரி இல்லை. மக்களுக்கு இப்போ ஓரளவு எல்லா நிலைமைகளையும் விளங்குகின்றது. அதே சமயம் பிரான்ஸ் அதாவது ஐரோப்பாவுக்கு மற்றது அனைத்துலகத்துக்கார ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஹார்மூஸ் நீரிணை தொடர்பான பேச்சுக்களை உடனடியாக நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஏனென்றால் அதுவும் அவர்களுக்குரிய ஒரு பொருளாதார அழுத்தமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான விரிசல்கள் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டு வருகின்றது. இப்போது அமெரிக்காவின் போர்த்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸட் சொல்லியிருக்கிறார் 5,000 படையினரை ஜெர்மனியில் இருந்து தாங்கள் மீளப்பெறப் போவதாக கூறியிருக்கிறார். இதை ஊடகங்கள் இது அவர்களுக்கு இடையிலான விரிசலின் மற்றொரு பகுதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அமெரிக்க அதிபர் நேற்று மீண்டும் ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களுக்கு 25% வரியை போட்டிருக்கிறார். ட்ரக்குகள், கார்களுக்கு. ஏற்கனவே பொருளாதார ரீதியாக நலிந்து போயிருக்கின்ற இந்த ஹார்மூஸ் நீரிணை மற்றது ரஷ்ய போரினால் துவண்டு போயிருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இது அடுத்த அடியாக விழுந்திருக்கின்றது. ஒட்டு மொத்தமாக ஐரோப்பாவின் கார் இண்டஸ்ட்ரியை கொலாப்ஸ் போகக்கூடிய ஒரு நிலைக்கு இது கொண்டு போய்விடும். ஐரோப்பா இப்போது கூறியிருக்கின்றது அதற்கான பதிலடியை பதில் நடவடிக்கையை தாங்கள் மேற்கொள்வோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் என்னத்தை அவர்களால் மேற்கொள்ள முடியும் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகத்தான் இருக்கின்றது. அப்ப என்னென்று சொன்னால் இவ்வளவு பிரஷரையும் ட்ரம்ப் கொடுப்பது என்னென்று சொன்னால் இந்த போரில் அவர்களையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஈரானுக்கு எதிரான போரில் அணி சேர்ப்பதற்காக அவர்களையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலை. மெர்ஸ் கூட கூறியிருந்தார் நேற்று. அவர் ராணுவ உடையில் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ராணுவ உடையில் அங்கு நின்றிருந்தார். அவர் ஒரு பேங்கர் உண்மையில். ஆனால் நேற்று பார்த்தா மிலிட்டரி யூனிஃபார்மோட நின்றிருந்தார் என்று தான் இந்த அமெரிக்காவுடன் இணைந்து ஹார்மூஸை திறக்க போவதாக கூறியிருந்தார். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவர் அதை ஒன்றும் பேசவில்லை என்று சொன்னால் சிக்கலான படைத்துறை வியூக வகுப்பாளர் ஓரளவு அவர்களுக்கு புரியும். அவர்கள் கூறுவார்கள். இப்ப நீங்கள் அரசியல்வாதிகளாக எதையும் பேசலாம். எனவேதான் இப்போது பீட் ஹெக்ஸட் மீதும் கூட இந்த காங்கிரஸ் சபையில் கேட்கப்பட்ட கேள்வியின் போது அவர்கள் கேட்டிருந்தார், நீங்கள் 25 ஜெனரல்களை ஏன் அனுப்பினீர்கள் என்று சொன்னால் தாங்கள் எஃபிஷியண்டா இருக்க வேண்டும் என்று தங்களோட கோலை அச்சீவ் பண்ண வேண்டும் என்றால் அவர்களுக்கு தெரிகிறது இது அச்சீவ் பண்ண முடியாது. எனவேதான் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களை அனுப்பி போட்டு சும்மா இருக்கிறவர்களை போட்டு நீங்கள் செய்யலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் அதை முடிக்க முடியாது. பிறகு நியாயப்படுத்தலாம், ஏதோ ஒரு கதையை சொல்லி நியாயப்படுத்தி சென்று விடலாம். சரி, நிறைவாக பொருளாதாரம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஹார்மூஸ் நீரிணையினூடாக வருகின்ற தங்களுக்கு ஒன்றுமே வருவதில்லை என்று சொன்னாலும் நிச்சயமாக அதனுடைய எதிர்வினை இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் மற்ற நாடுகளை இந்த போருக்கு இழுக்க வேண்டும் என்பதுதான் டொனால்ட் ட்ரம்புடைய நிலைமை என்று கூறும்பொழுது பொருளாதாரம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? பொருளாதாரம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. நீங்க பாத்தீர்கள் என்று சொன்னால் இப்ப துருக்கி கூட ரஷ்யாவிடம் இருந்து பெருமளவான கோதுமையையும் சோளத்தையும் வாங்கி குவிக்கின்றது. கிட்டத்தட்ட $150 மில்லியன் வாங்கி இருக்கின்றது. இவர்கள தடைகளை எல்லாம் இப்போ இந்த நாடுகளும் பயன்படுத்துவதில்லை. இந்தியாவின் மாலுமிகள், அதாவது கப்பல் மாலுமிகளில் இந்தியா மிகப்பெரிய 3 முக்கிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. கிட்டத்தட்ட 3 லட்சம் மாலுமிகள் கப்பல்களில் வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர்களில் இப்ப 2600 பேர் தாயகத்துக்கு திருப்பி இருக்கிறார்கள். பலருக்கு வேலையற்ற நிலைமையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பலர் வேலைகளில் இருந்து நீக்கப்படுகிறார்கள் என்ற கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இப்போது கப்பல்கள் தென் ஆப்பிரிக்காவை சுற்றி வருவதாக கூறப்படுகிறது.
அதுக்கு கிட்டத்தட்ட 21% அந்த தென்னாப்பிரிக்காவை சுற்றி வருகின்ற கப்பல்களின் எண்ணிக்கை 21% அதிகரித்திருப்பதாகவும் 2 கிழமைகள் கூடுதலாக எடுக்கும், வளமையான போக்குவரத்தை விட 2 கிழமைகள் கூடுதலாக எடுக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமெரிக்கா வந்து தனது ரிசர்வில் இருக்கிற எண்ணெய்களைத்தான் இப்போது எடுத்து பயன்படுத்தி கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். அதாவது அமெரிக்காவின் ரிசர்வில் இருந்து ஒவ்வொரு நாளும் 1 மில்லியன் பேரல் வெளியில் எடுக்கப்படுவதாகவும், வளமையாக ரிசர்வ்ல 714 மில்லியன் பேரல்கள் இருக்க வேண்டும், இப்போது 397 பேரல்கள் தான் இருப்பதாகவும், அது பெருமளவில் குறைந்து விட்டதாகவும், இது வரலாற்றிலேயே இவ்வாறு குறைந்ததாக இல்லை என்றும் கூறுகிறார்கள். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த பென்டகன் கூறியிருக்கிறது, தாங்கள் ஈரான் மீதான இந்த முற்றுகையால் ஈரான் 4.8 பில்லியன் ஒயில் வியாபாரத்தை தடுத்திருப்பதாகவும், தாங்கள் ஈரான் 30 ஒயில் டேங்கர்கள் கடலில் சுத்தி கொண்டிருப்பதாகவும், அவற்றை தாங்கள் அதாவது விற்பனை செய்ய விடாமல் தடுத்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் 3 ஈரானிய டேங்கர்கள் அந்த ஹார்முஸ் நீரிணையினூடாக போயிருக்கின்றன. இதே நேரம் நீங்க பாத்தீர்கள் என்று சொன்னால் இந்த அமெரிக்காவின் ஷாலி பெலியோ என்றவர் வந்து பைனான்சியல், அதாவது நிதி ஆய்வு அனலிஸ்டாக இருக்கிறார். அவர் கூறியிருக்கின்றார், அமெரிக்காவில எல்லா பொருட்களும் எவ்வளவு விலை இந்த ஈரான் போருக்கு பின்னர் எவ்வளவு தூரம் விலை ஏறி இருக்கிறதுன்றதை அவர் ஒரு கணக்காக தன் ட்விட்டர் தளத்தில் போட்டிருக்கிறார். அதாவது ஜெட் ஃபியூவல் 70% ஏறி இருக்கிறது, சல்பர் 60% ஏறி இருக்கிறது, பிரெண்ட் க்ரூட் 52% ஏறி இருக்கிறது, யூரியா 48%, டீசல் 45%, கேசோலின் 40%, பாம் ஆயில் 12%, நிலக்கரி 11%, கோதுமை 10% என்று அயன் ஓர் 8% என்று சொல்லி பெரும் அவலத்தை போட்டிருக்கிறார். என்றால் போர் இவர்கள் கூறுவது போல் இல்லை, அது அமெரிக்காவிலும் மக்களை கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கிறது என்றும். எனவேதான் நேற்று அரக்சி கூறியிருந்தார், ஒவ்வொரு அமெரிக்கர்களும் இப்போது $500 இந்த ஈரான் போரால ஒவ்வொரு அமெரிக்கரும் இப்போது $500 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருந்தார். $500 அதிகமாக கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றால், நீங்கள் கூறினீர்கள் விலை ஏற்றம் எவ்வளவு ஏறி இருக்கின்றது, அவ்வளவும் யாரிடம் வந்து பொரிய போகிறது? எல்லா மக்கள் மத்தியிலும் தான் வந்து பொரிய போகின்றது. உண்மையாக இந்த நிலைமை ஒரு வெடிக்கும் ஒரு நிலைமை வரக்கூடிய சாத்தியங்கள் வரும். இனி பல நாடுகளில் போராட்டங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விலைவாசி ஏறினால் மக்களால் வாழ முடியாத நிலைமை ஏற்படும். நன்றி அரசுகளே, இன்றும் கூட சிறப்பாக நிறைய தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டதற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.